விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு காயம் படுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆனா காயத்தினால கரியரையே இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற மாதிரி நம்ம சென்னை ஐஐடி டீம் ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கருவி, எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரிஞ்சுக்கலாமா? கிரிக்கெட், ஃபுட்பால், பாக்ஸிங், கபடி, அத்லெட் எல்லா ஸ்போர்ட்லையும் வீரர்கள் காயமாகிறது அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஆனால் வீரர்கள் காயமாயிட்டாங்க அப்படின்னா அந்த போட்டியில் அவங்க விளையாட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு அம்பையர்ஸ்க்கு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கிற வகையில் சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக ப்ரொஃபசர் அருண்குமார் திட்டை தலைமையிலான குழுவினர் ஒரு இயந்திரத்தை, ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபசர் வணக்கம். ஸோ இப்போ நீங்க உருவாக்கி இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு பலன் அளிக்குது? இதில் 2 விதமாக பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்னாலஜி அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி அடிப்படுறவங்களுக்கு எவ்வளோ அடின்றது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது கரெக்டான ப்ரோட்டோகால்லாம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இதில் முக்கியமாக நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, இதை ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டிவிஷனில் போய் அங்கே அட்மிட் ஆகி அதை பண்ணாதான் தெரியும். அதை இந்த இதுக்கு சின்ன டிவைஸ் ஆகிட்டோம். இதில் என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போனோமா, இல்லைனாக்கா 2 நாள் கழிச்சு பார்க்கலாமான்றதெல்லாம் அங்கேயே இந்த சின்ன டிவைஸை வச்சு அங்கேயே எடுத்தோம் அப்படின்னா அங்கேயே டெசிஷன் கொடுத்துட முடியும். அப்போது 2 விஷயம் ஆகுது. ஒன்று, பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சாதாரண அடிதான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் உள்ள போகலாம் அப்படின்னாருனா போயிட்டு வந்துடலாம். இல்லை இது ரொம்ப மேஜர், இதை கண்டினியூஸாக விளையாடினார்னா அவர் கரியரே போயிடும் அப்படின்றது நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸில் நடக்கிறது உடனே கவனிக்காத, அது பரவாயில்லன்னு கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கு அப்புறமா டயர் ஆகிடும், அடுத்த 2 சீசன் விளையாட முடியாது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுனால விளையாட்டு நிபுணர்கள் முதல் கட்டமாக இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? வி ஹேட் அ ஸ்போர்ட்ஸ் டெக் கான்க்ளேவ்னு சொல்லிட்டு டெல்லியில் நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்திட்டு ஒரு மாதம் முன்னாடி. அது ரொம்ப வரவேற்பப்பட்டது. அதில் ஹையர் அப்ஸ், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஹையர் அப்ஸ்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் பார்த்தாங்க. நிறைய லீடிங் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் அதை பார்த்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்களே ஒரு கோரிக்கையை வச்சாங்க, நீங்கள் மட்டுக்கு அகாடமிக்னு சொல்லி இதை விட்டு போயிடாதீங்க, இதை எப்படியாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா அப்ரூவலும் வாங்குறதுக்கெலாம் வாங்க, நம்ம டேட்டா நம்ம அத்லீட்ஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி தகவல் உங்களுக்காக, நாளைக்கு எங்கெங்கெல்லாம் பிளான்ட் ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். பராமரிப்பு பணிக்காக நாளைக்கு அனகாபுத்தூர், கிண்டி, பொன்னேரி, அடையார், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளைக்கு கரண்ட் இருக்காது. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பிளான்ட் பவர் கட். ஸோ அந்த டைமில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க.